பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 2 நட்சத்திரங்கள் மோதினா பெரிய விபத்தை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை எங்க? மிஸ்டர் வாங், உங்க குழந்தை தானாவே வெளியே வந்துட்டா. இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியல. மிஸ்டர் வாங், எழுந்திருங்க, எழுந்திருங்க. கணத்திரி செல்லும், இங்க பாருங்க பாரு. அம்மாவும் அப்பாவும் இதை உனக்காக கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக என்னோட பாதி சேவிங்ஸ் உனக்காகவே கொடுத்திருக்கேன். இதுக்காக தான் நான் 3 நாள் இன்டர்நெட்டுக்குள்ளேயே இருந்தேன். இதுதான் டிராகனை கொல்ற வாள். இது லிமிடெட் எடிஷன் தான். டார்லிங், நீங்க இவ்ளோ பணம் செலவு பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. இல்ல செல்லும், இந்த வாள் நம்ம மகனுக்காக வாங்கினது. இன்கிரெடிபிளா இருக்கிறதால அவனுக்கு ரொம்ப குறைவான வயசுலயே மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதனாலேயே அவனுக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்துச்சு. இதனாலேயே அவனுடைய அப்பா என்ன யோசிச்சாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த வாழை வாங்கணும்னு நினைச்சேன், எப்படியோ இப்ப வாங்கிட்டேன். வீணான பொருளுக்கு நிறைய பணம் செலவு பண்ணலாமா? அதனாலதான் எவ்வளவு பணம் செலவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த வாளை எப்படி சூஸ் பண்ணணும்ன்றத நான் முடிவெடுத்தேன். இப்ப இவன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் பிரச்சனைய சந்திக்க போறான். இந்த பிடிச்சலும், இந்த வாளை நீ உன் கையால பிடிக்கணும். ஒருவேளை அவன் இத வாங்கலன்னா அவனுடைய அம்மா அப்பா பாசத்துல தொல்லை பண்றத நிறுத்தவே மாட்டாங்க. ஒருவேளை வாங்கினானா இது போலியோ இல்ல உண்மையாவே டிராகனை கொல்ற இந்த வாள் இவன் விரல்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை அதால தாங்கிக்க முடியாம போயிடும். இங்க பாரு, இதால குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் கூட தாங்கிக்க முடியல. இது பொம்மை தானே, எதுக்காக கோவப்படுறீங்க? இந்த வாள் உடைஞ்சிருச்சுன்னா இன்னொரு வாளை அவங்க நினைச்சா வாங்கலாம். ஆனா இந்த பிரச்சனையை வச்சு அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா பையனுக்கு கவலையா இருக்கும். பெரிய விஷயமா? இவ்வளவு பணம் போட்டு இப்படி மோசமான ஒரு பொருளை வாங்கிருக்க. இத நம்ம குழந்தைக்காக தான் நான் வாங்குனேன். என்ன பண்ண சொல்றீங்க? நீ நல்ல பையன் தானே. 387 செகண்ட் வாங்லிங் இத பத்தி யோசிச்சான். இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு விதவிதமா யோசிச்சான். அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் ஒன்னு சேர்ந்துட்டு இருந்தது இல்ல, அது இப்போ வெளியே வர வேண்டிய நேரத்துக்கு வந்துருச்சு. ஐயோ, இது என்னது? சுவிட்ச் ஆஃப் போயிட்டானே. அட, நீங்க அவனை பாருங்க, நான் போய் டைப்பர் கொண்டு வரேன். சோ இது அவன் யோசிச்சு முடிவெடுத்த சம்பவங்கள்ல ரொம்ப முக்கியமான கதை. அவன் போன சுச்சாவால ஒரு கல்யாண வாழ்க்கை தப்பிச்சுது. வாங்லிங் தான் வாழ்க்கையோட முதல் பிரச்சனையில இருந்து தப்பிச்சான். அச்சோ, நீ டாய் கடிக்கிறத நிறுத்துறியா? நான் உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். இத குடிப்பா. லோ ப்ரொஃபைல் வச்சுக்கிறது நல்லதுதான். ஆனா 6 வயசுல வாங்லிங்கால தன்னோட ஃபோர்ஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியல. ஆனா வாங் கப்பல் அவனுடைய இந்த செயலை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வாங்லிங் பண்ண விஷயம் அவங்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டதா இருந்துச்சு. அப்ப அந்த கப்பல் இதுக்கு முன்னாடி அவங்க எடுக்காத ஒரு முடிவை இப்ப எடுத்தே ஆகணுங்கிற யோசனைக்கு வந்தாங்க. வாழ்நாள் முழுக்க லோ ப்ரொஃபைல வச்சிருக்கணும்னு ஒண்ணு சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அவனுடைய அப்பா வெப்ல ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முறைகளை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் வாங்லின் பிரைமரி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க.